நீர். உலகில் 3/4 பாகம் இருந்தும் அருந்த நீரில்லாமல் மூக்கால் அழும் நிலையில் இன்று நாம், நன்னீரை தொலைத்து கண்ணீரில் கரையும் நிலையில் இன்று நாம், இறைவனின் வரமாய் பெய்யும் மழையை வெள்ளமாய் சாக்கடையில் பாய வைத்த நாம், விளைவு கடந்த 74 வருடங்களில் இல்லாத கடும் தண்ணீர் பிரச்சனையில் நிற்கும் நாம். நம்முடைய அலட்சியமும் பொறுப்பின்மையும் அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் இல்லாத தேசத்தை தரப்போகிறது. ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் முதல் ஜூன் ஜூலை வரை தண்ணீர் பஞ்சம் பற்றி பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். பின் ஒரு நாள் மழை வந்ததும் பஞ்சம் பற்றி பேசியதை பெய்த மழையோடு மறந்து விடுகிறோம். சென்னையின் ஒரு நாள் குடிநீர் தேவை 85 கோடி லிட்டர். தற்போது நாள் ஒன்றுக்கு 50 கோடி லிட்டருக்கும் குறைவாகவே நீர் விநியோகம் செய்யப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை பொய்த்து போனதால் தான் இந்த வறட்சியை சென்னை எதிர்கொள்ளும் சூழல் உருவாகியுள்ளது. சராசரியை விட 69% அளவு மழை குறைவாகவே பெய்திருக்கிறது. இதனால் இந்த ஆண்டு சென்னையில் தண்ணீர் தட்டுப்பாடு தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. பூண்டி, செம்பரம்பாக்கம், சோழவரம், புழல், வீராணம் ஆகிய 5 ஏரிகள் தான் சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வருகின்றன. தற்போது இந்த ஏரிகளின் நீர் இருப்பு மிக மிக கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறது. சென்னை உட்பட 21 மாநகரங்களில் இன்னும் 2 ஆண்டுகளில் நிலத்தடி நீர் முற்றிலுமாக தீரும் நிலை ஏற்படும் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி வறண்டு போனால் எந்த போர்வெல் வழியாக கிணற்றிலும் தண்ணீர் இருக்காது என்பது நிச்சயம். தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 73% கடின பாறை பகுதி, 27% வண்டல் மண் பகுதி. இந்த வண்டல் மண் தான் நிலத்தடி நீரை தேக்கி வைக்கும் தன்மை கொண்டது. அது நீர், மழை, நிலத்தடி நீரை மட்டுமே தமிழ்நாட்டில் உள்ள நீர் ஆதாரங்கள் நம்பியிருக்கின்றன. இந்நிலையில் மழை நீர் சேமிக்கப்படாமல் போனாலும், நிலத்தடி நீரை பாதுகாக்க தவறினாலும் என்ன நடக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது என்பதே உண்மை. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கி பராமரிப்பதை ஒவ்வொரு குடியிருப்பு பகுதியும் உறுதிப்படுத்தினால் மட்டுமே இந்த மழைநீர் சேகரிப்பை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாடியில் பெய்கிற மழை தண்ணியை முதல்ல கலெக்ட் பண்ணி ஒரு ஃபில்டரில் எடுத்துகிட்டு போய் விடணும். அந்த ஃபில்டரில் அந்த மழை தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபில்டர்லேருந்து ஒரு டேங்க்குக்கு ஒரு பைப் போட்டு ஒரு டேங்க்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்த டேங்க்லேருந்து நமக்கு எப்பப்பெல்லாம் தண்ணி தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி நம்ம டேங்க்கு தேவையில்லை அப்படின்னா அந்த ஃபில்டர்லேருந்து டைரெக்டாக ஒரு பைப் போட்டு எடுத்துகிட்டு போய் நிலத்தடியில் அந்த ஃபில்டர் பண்ண தண்ணியை எடுத்துகிட்டு போய் சேர்த்துடலாம். அப்படி பார்க்கும்போது இதில் 3 விஷயம் முக்கியமாக பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னா, பெய்கிற மழை தண்ணியை கலெக்ட் பண்ணணும், இன்னொன்று ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணணும், இன்னொன்று அதை டேங்க்கில் ஸ்டோர் பண்ணணும், இல்லைனா அதை கிரவுண்டுக்கு செலுத்தணும். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரெய்னி ஃபில்டரு. உங்களுக்கு இப்போ இயர்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் 138 லிட்டர்ஸ் ரெயின்ஃபால் ஆகுது அப்ரௌண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில், 1200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில். இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம அப்ராக்சிமேட்டாக 78,000 லிட்டர்ஸ் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு ஏரியாவில். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃபில்டரோட கெப்பாசிட்டியாக சேஞ்சஸ் ஆகும். டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம், பைப் லைனிங், இது உங்களுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் இன்ஸ்டலேஷன் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசன்ட் இதுதான் நான் சொன்ன ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃபில்ட்ரு. பார்த்தீங்கன்னா இன்லெட்டு மேலே இங்கே கொடுத்துட்டு நம்ம அவுட்லெட் லைனிங் இருக்குது. மேலே டெரஸ்லேருந்து வர பைப் லைனை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அவுட்லெட்டில் நம்ம சம்புக்கோ டைரெக்டாக வெல்லுக்கு போர்வெல் எதுக்கு வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். சம்பு கொடுத்தோன்னா அதில் வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆனதும் அதை கொண்டு போய் நம்ம வெல்லு கூட கொடுத்துக்கலாம். இந்த ட்ரெயினில் ட்ரெயின் ப்ரொவிஷன் தனியாக இந்த ஃபில்டரில் இருக்குது. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மேலே டெரஸ்லேருந்து வர டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அது மைனூட் பார்ட்டிகல்ஸ் டஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வேறு பேப்பர், இலை, குப்பை எது இருந்தாலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரெயினில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஃபில்டர் தான் இது. நம்ம மெயின்டெனன்ஸ் ஃப்ரீக்காக அது அது மெயின்டைன்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைஃப் டைமு ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அதில் எதுவும் கிடையாது. உள்ளே இருக்கிறது 304 SS கிரேடு ஃபில்டர். இது உள்ளே இருக்கிற இதுதான் இந்த ஃபில்டர் தான் உள்ளே இருக்குது. 304 SS கிரேடு டபுள் லேயர் மெஷ், 250 மைக்ரான்ஸ் மெஷ் இருக்கும் அதில். இந்த ஃபில்டரில் உங்களுக்கு ரஷ் ஃபார்மேஷன் எதுவுமே இல்லாத, ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. ஒன்ஸ் லைஃப் டைம் தான். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு வாட்டர் எப்போவுமே சேவ் ஆகிட்டே இருக்கும். கிரவுண்ட் வாட்டர் லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போதும் நம்மளோட வாட்டர் கன்சப்ஷன் வாட்டர் ஷார்ட்டேஜ், வாட்டர் டிமாண்ட் நம்மளோட குறையும்.